ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சுயம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன், இருக்கட்டும். அதுக்குள்ளார அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு, 1/4 ஸ்பூன் அளவு சால்ட், சமையல் சோடா 1/4 ஸ்பூன் அளவு. இது கூடவே தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பதத்தில் இருந்தால் ஓகே தான். குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லாவே வெந்து வந்திருக்கு. செக் பண்ணுறதுக்காக கத்தியில் குத்தி பார்த்தா நல்லாவே வெந்து வந்திருக்கு. மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். என்கிட்ட பிளாக் திராட்சையும் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே நாட்டு சக்கரை தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அளவு துருவிய தேங்காய், இது எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிட்டிகை அளவு சால்ட்டை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு தேவையான சைஸில் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ரொம்பவே விருப்பமாக சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து மாவில் போட்டு இந்த மாதிரி நல்லாவே முக்கி எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒவ்வொன்றா எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போது ஒவ்வொரு சுழியமாக எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம். சுயம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்னா பிடிக்காதுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரவே நல்லாவே வெந்து வந்துடும். அதனால் திருப்பி விட்டு சுயத்தை எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன். நல்லாவே வெந்து பாருங்க, நல்லாவே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சுயம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக சுட சுட சுயம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.